ஹலோ எவ்ரி ஒன். நம்ம டெய்லி மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு டெய்லி சார்ஜும் பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது இந்த அடாப்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கோமா? இல்லை, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம அடாப்டர்ஸில் 4 இம்பார்ட்டண்டான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர், செகண்ட் ரெக்டிஃபயர், தேர்ட் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ், அண்ட் ஃபைனலாக வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது வோல்டேஜ் சார்ஜிங் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குக்காக 230லேருந்து 240 வோல்ட் ஏசியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம டைரெக்டாக எந்த டிவைஸில் கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த டிவைஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 240 வோல்ட் ஏசியை 9 வோல்ட் ஏசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரைமரி காயிலோட டர்ன்ஸ் வந்து அதிகமாகவும் செகண்டரி காயில்ஸோட டர்ன்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்காக நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கிடைச்ச அந்த 9 வோல்ட் ஏசியை நம்ம இங்கே டிசியாக மாற்ற போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஏசிலேருந்து டிசி எடுக்கிறதுனால நமக்கு கம்ப்ளீட்டாக பியோரான ஒரு டிசிங்கிறது கிடைக்காது. சம் அமௌண்ட் ஆஃப் ரிப்பிள்ஸ் கலந்து பார்ஷியல் டிசியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பார்ஷியல் 9 வோல்ட் டிசியை நான் பியோரான டிசியை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இன்வெர்ட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ்ங்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரிப்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு எனக்கு பியோரான 9 வோல்ட் டிசிங்கிறது கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷவர் டேப் மாதிரி. நம்ம ஷவரில் 2 ஹாட்டுங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குது, 2 கோல்டுங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குது. ஸோ இந்த 2 ஹாட்டை பார்த்தீங்கன்னா வெரி ஹை பவர்னு வச்சுக்கலாம். இந்த 2 கோல்டை பார்த்தீங்க அப்படின்னா வெரி லோ பவர்னு வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியான பவர் கொடுக்கும்போது நம்ம டிவைஸ் ஆனே ஆகாது. ஸோ அது ஒரு கண்டிஷன். அண்ட் தென் நம்ம ரொம்ப அதிகமான கரண்ட் கொடுக்கும்போது நம்ம டிவைஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்தது ஒரு 5 வோல்ட் டிசி டிவைஸ் அப்படின்னா இந்த 9 வோல்ட் டிசியை கொண்டு போய் இந்த 5 வோல்ட் டிசிக்கு கொடுக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன தேவையோ அந்த டிசியை கொண்டு போய் அது கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூஎஸ்பி கேபிள் மூலயமா இந்த அடாப்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நம்ம ஃபோனை வந்து சேரும். ஸோ இப்படி தான் இந்த ஃபோனுங்கிறது சார்ஜ் ஆகுது. ஸோ தேங்க்யூ.